59 ஆண்டுகளுக்கு பின்னால தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கதர் சட்டை போட்ட அமைச்சர் மானிய கோரிக்கையில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உயர்த்துவதற்கும் இந்தியாவிலே எப்படி கேரளாவும் இமாச்சலமும் கோவாவும் சுற்றுலா தலங்களாக பல வகையிலே சுற்றுலாக்களை மையமாக வைத்து பல வகையிலே புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதோ அதே போலவே தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறையும் மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அதுவும் திரு சத்யமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாளில் ஒரு மானிய கோரிக்கையிலே அவருடைய மானியம் வந்திருப்பது என்பது மிகவும் பாராட்டுகிறது. வரலாற்றில் சிறப்பு மிக்கனால் இது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது எதை விட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. அதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது நீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம், தமிழகத்துல இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டரா தான் நினைக்கிறேன். தமிழகத்துல கடன் சுமை அதிகமா இருக்கும் போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு உதவியாளர்கள் கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்குறாரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஊழல் செய்யக்கூடாத சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கணும், லஞ்சம் வாங்காத சட்டமன்ற உருவாக்கணும், இருக்க வைக்கணும். லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகள் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எப்படி நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க திறம்பட செயல்படுவீங்களோ, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், தேவையான சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, மண்ணில் காசு வாங்காம இருப்பாங்க, டாஸ்மார்க்ல காசு வசூலிக்காம இருப்பாங்க. அப்பதான் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம லஞ்சம் வாங்குற வேலையை விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் லஞ்சம் வாங்காமலும், கல்லு மண்ணை வித்து வீடு கட்டாமலும், கட்சிக்காரங்களுக்கு செலவழிக்கணும்னு சொல்ற பேர்ல பண்ணாமலும் இருப்பதற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது, உரிய வசதிகளை செய்து கொடுப்பது. அப்படி அந்த வகையில உரிய வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நினைச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். அதனால பழைய மாடலை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா புது வகையில புது துவக்கம்னா அதற்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா யதார்த்தத்தை பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட பூரண மதுவிலக்குங்கிறத அமல்படுத்த முடியல. அதனால பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா சாராய கடையையும் டாஸ்மார்க் கடையும் கல்லு கடையும் திறந்த பணிங்கிறது எங்களுடைய பணி கிடையாது. அது பண்ண புண்ணியவாதிகள்லாம் வேற ஆளுங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் அரசாங்கத்திற்கு இப்ப இருக்க யதார்த்தமான சூழ்நிலையில அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மார்க் டூப்ளிகேட் சரக்கு ஓட்டக்கூடாது. அமைச்சருடைய சப்போர்ட்டோட டாஸ்மார்க்கு வருமானம் வராத ஒரு தனி ஒரு நிழல் உலகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அவர்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர் எப்பவுமே
நீங்க பாதியத்தை சொல்லுவீங்க, அவர்கிட்ட எப்படி பாதியத்தை சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் கர்நாடகா வந்து தமிழ்நாடு தலையிடணும்னு சொல்லுது சொல்லி கேள்வி. அந்த கேள்வி அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்துல தலையிடக்கூடாது, கர்நாடக அரசு என்ன செய்யணுமோ கர்நாடக அரசு செய்யும், இதுல யாரும் தலையிடக்கூடாது, நான் எங்க வேலை அவங்க வேலையை எங்க பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். இது தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு அரசினுடைய எந்த நிலையிலும் கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அந்த நம்ம தமிழர்களை சுட்டுக் கொன்றது மிகப்பெரிய கொடுமை, வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது கிரிமினல் குற்றம் வழக்கு தொடரணும்னு சொல்றோம். அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்றோம். யாரெல்லாம் அதுல எந்த அதிகாரிகள்லாம் வனத்துறை அதிகாரிகள் சொல்றாலும் அவர்களாம் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றோம். உயிரிழந்த 3 தமிழர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றோம். 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. இன்னமும் அதுக்கு என்னை பொறுத்த மட்டும் கர்நாடக அரசு அதற்கு உயர்த்தி கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீங்க வந்து கர்நாடக முதலமைச்சர் பத்திரிகையாளர் நீங்க மைக்க கூட்டி பன்னீர்செல்வம் சொன்னாரு, அதை பத்தி நீங்க கர்நாடக அரசு கேட்டதுன்னா அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணா, பன்னீர்செல்வத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது, கர்நாடக அரசு வந்து எங்களுடைய செய்வோம், தமிழ்நாடு அரசு அவர்கள் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யணும். ஒரு ஜனநாயக பூர்வமாக, அதுவும் குறிப்பாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாநில உரிமைகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணிகள்ல கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிட்டாங்கனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு டிசைட், தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ்நாடு முடிவெடுக்கும், எந்த அரசியல்வாதிகளும் தலையிடக்கூடாது. அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்க இருந்து அட்வைஸ், அறிவுரை எல்லாம் வந்து சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். பட் என்னன்னா அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை, அதற்கு கோரிக்கை வைப்போம். மேகதாது விவகாரத்துல தமிழக காங்கிரஸ் கமிட்டி வந்து போதிய அழுத்தம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் சார். யாரு குற்றச்சாட்டு சொன்னா? எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எந்த எதிர்கட்சி சொன்னா? யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் தெளிவா இருக்கு. நீங்க கரெக்டா பேப்பர் படிச்சிருக்கேன்னு நினைக்கல. காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க சொல்லியிருக்கிறது, மேகதாதுவுக்கு ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏனென்றால் இந்த மேகதாது திட்டம்ங்கிறது ஒரு விளம்பர திட்டம். இது வேணும்னே பாஜக அவருடைய எடியூரப்பாவும் டிகே சிவகுமாரும் போடுற டிராமா, பொம்மையும் குமாரசாமியும் போடுற டிராமா, அது நடக்க விட மாட்டோம். மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு இதற்கு உதவி செய்யாம இது நடக்காது. மோடி அரசு இதற்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசுக்கு பல்லாக்கு தூக்குற அமித்ஷா அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவும் இதற்கு துரோகம் செய்யாம இருக்கணும். மோடிட்ட போய் சொல்லணும், மோடி அனுமதிக்கலைன்னா மேகதாது வராது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது வரவிடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். ஒரு மாதம் 1.5 மாசமா அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது, இப்ப இருக்க முக்கியமானதுன்றது தண்ணீர் திறப்பி விடுறது. சம்பா போயிருச்சு, குருவையும் போயிடக்கூடாது, தண்ணி திறந்து விடணும். கர்நாடக அரசு நடுவர் நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாத கர்நாடக அரசை வன்மையா கண்டிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய அரசு தண்ணீர் திறந்து விட்டா அதை எதிர்க்கிற பாஜக எம்பி, முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களை வன்மையா கண்டிக்கிறோம். அவரை கண்டிக்க துப்பில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களை வன்மையா கண்டிக்கிறோம். இவர்கள் வந்து பொம்மையை கண்டிக்கணும். தண்ணி திறந்து உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்புக்கு ஏற்றபடி தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க. தண்ணி திறந்து விட்டா அதை பாஜக காரன் போய் தண்ணி திறக்கக்கூடாது கர்நாடகான்னு சொல்றது எந்த விதத்துல? அதுக்கு கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு, பாஜக காரர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்களும் சொல்லணும், தண்ணி திறந்து விடுறத நீங்க நிறுத்தக்கூடாது, பொம்மை அவர்களே வாய முடிக்கிட்டு இருக்கேன். நான் டிகே சிவகுமாரை சொல்றேன்ல, டிகே சிவகுமாரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு விரோதமா நடக்கக்கூடாது, தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விடும் டிகே சிவகுமார். ராமலிங்க ரெட்டி வந்து இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும், கொலை குற்றம் அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பிரிவுகள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடரப்படணும் நான் சொல்றேன். அது மாதிரி அக்கா தமிழிசை அவர்களோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்ல தைரியம் இருக்கா, இல்ல சொல்ல பயப்படுறாங்களா? தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப தமிழக சட்டமன்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வட மாநில தொழிலாளர்களுக்கு டெண்டர் நடத்தினார்
வட மாநிலத்தவர்களுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி குழப்பிக்க கூடாது. நம்ம இந்தியா ஒரு ஒற்றுமையா ஒரு ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க யாரு எங்கே வேலை பார்க்கணுங்கிறது, யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதும் அவர்களுடைய தலைமை, அவர்களுடைய தேடுதலை பொறுத்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்தியா முழுவதும் டெல்லியிலையும் வேலை பார்க்குறாங்க, பெங்களூர்லேயும் வேலை பார்க்குறாங்க, மும்பையிலையும் வேலை பார்க்குறாங்க, மற்ற மாநிலங்கள்லையும் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் மற்ற இடத்துல வேலை பார்க்கணும், ஆனால் இங்கே வர்றவன் மற்றவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லாதது. நமக்கு நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருந்தாருன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இளைஞர்கள் வேலை பார்க்க ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது மாநில அரசுடைய சார்பாக. ஆனால் மற்ற இடத்துல இருந்து வேலை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கு வேலை ஆள் ரெடியாக இருந்தா பரவாயில்ல, இதே வேலை பார்க்க ஆள் இல்லையே. நீங்க பிரச்சனை நிறைய உள்ள போட்டுட்டாங்க. பாதிப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிப்பு வராங்க. இங்கே வேலை எந்த வேலை கேட்டீங்கன்னாலும் சரி, நீங்க படிக்கிற வேலை உடல் உழைப்பால் செய்ய வேண்டிய, படிச்ச இன்ஜினியருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சரியா, படிச்ச இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிச்ச நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவர்கள் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைகளை உருவாக்கணுமே ஒழிய நம்மை பொறுத்த மட்டும் மற்ற மற்ற டிரைவர் வேலைக்கோ இதுக்கோ ஆள் தேடுறதுக்கு வர்றது அரசாங்கத்தினுடைய எங்க வேணாலும் யார் வேணாலும் பயிற்சி வேலை பார்க்கலாம். அதுல நம்ம தடைகளை போட ஆரம்பிச்சோம்னா மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இங்கே போகும். இது ஒரு இந்திய நாடுகள் ஒரு ஒரே நாடு. இது நம்ம தனிநாடு கிடையாது. பேசுற பேச்சாலாம் நம்ம என்னன்னா தனிநாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போறோம். நம்மளுடைய இளைஞர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்குறான், கொச்சின்ல வேலை பார்க்குறான், ஹைதராபாத்ல வேலை பார்க்குறான், பாம்பேல வேலை பார்க்குறான், டெல்லியில வேலை பார்க்குறான். எல்லா இடத்துலயும் தான் தமிழ்நாடுக்காரன் இருக்கான். எல்லா இடத்துலயும் தானே நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சரி தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. பெருமையா இருக்கு. அதை கெடுக்கிற வேலையை நம்ம பற்றக்கூடாது. பேர் வச்சா கூட்டணி, அதாவது தாவேகாவுடைய தலைமையில 6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அரசாங்கத்தை, சில கட்சிகள் 4 கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கான். காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் அமைச்சரவையில் இருக்கு. 2 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறது. இல்லை கேட்டுக்குங்க, முடிக்க விடுங்க. சிபிஎம் சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும். வைகோ அவர்கள் வந்திருக்காரு, ஆனா அவர்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி இருக்காரு. அவருக்கு இந்தியா கூட்டணியில இருக்காங்க. டெல்லியில இருக்க 20 எம்பிக்களுடைய இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு. அந்த இந்தியா தமிழ்நாட்டில இருந்து போன இந்தியா கூட்டணியில நாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தை வாரம் நடத்திட்டு வரோம். 20 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர். திமுக அதுல இருந்து விலகி போயிட்டாங்க. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியில் கலந்துக்கிற கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் தாவேகா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி உருவாவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுல கடந்த ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அப்புறம் நடக்கும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு பேர் வைக்கணும், நம்ம அதை பற்றி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் வந்துருச்சு, பார்லிமெண்ட் வந்துருச்சு, அதுக்கடுத்து அசம்பிளி வந்துருச்சு. இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மிகவும் ரொம்ப சின்சியரா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பலமாக்கணும், இந்த கூட்டணிக்கான அந்த போரத்தை உருவாக்கணும். நம்ம பொறுத்த மட்டும் இது நீண்ட நாளா இந்த கோஆர்டினேஷன் நம்ம உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஜெனுவினா இருக்காரு. செஷனுக்கு அப்புறம் போடுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான மின் இணைப்பு எடுக்கும் போது சட்டவிரோதமா இருக்காரு, அதுல அந்த மைக் செட் ஊழியர் காயப்படுத்திருக்காரு. இல்ல அதுல போய் விசாரிப்போம். அது பொய்யுங்க. தொகுதி மறுசீரமைப்புக்கு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா ஒரு பேச்சு நடக்குது. ஏன் கருத்து சொன்னா தப்பா இருக்கும். கட்சியோட கருத்தை சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த மட்டும் இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன்ல எந்த கட்சியெல்லாம் ஏப்ரல் 16ஆம் தேதி எதிர்த்து வாக்கு போட்டாங்களோ அந்த கட்சியெல்லாம் அதே நிலை தொடர்வார்கள் தமிழ்நாட்டில் இருந்து நம்புறோம். நாங்க நம்புறோம். அதை பொறுத்து எங்களை பொறுத்த மட்டும் அதுல எதுவும் மாற்றம் வராதுன்னு நம்புறோம். மாற்ற வருமா வராதாங்கிறது கூட்டணி கூட்டத்தொடர் கூட்டும் போதே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்.
இது ரொம்ப இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. போலீசிங்கில் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த ஸ்டைலை வந்து பழகுற நம்ம வந்து மாற்ற வேண்டியது காலகட்டத்தில் இருக்கோம். இதற்கு போலீஸ் ரிஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. இதில் தமிழக முதலமைச்சர் போலீஸ் துறையை கையாளுறாங்க. அவரை பொறுத்த மட்டும் திருவோணத்தில் போலீஸ் டெஸ்ட் நடக்கும்போது, கஸ்டடி டெஸ்ட் நடக்கும்போது, கஸ்டோடியல் டெஸ்ட் நடக்கும்போது, அதற்காக மானாமதுரையில் திருவோணத்தில் நடக்கும்போது அதற்காக வந்து பார்த்தாரு விஜய் அவர்கள் அப்பொழுது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி புரியுது அவருக்கு. அவங்களை பொறுத்த மட்டும் இதை ரிஃபார்ம் பண்ணி இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது போலீஸிங்களுடைய எதுவும் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸோ ஆஃபீஸர்ஸோ கீழ் லெவல் ஆஃபீஸர்ஸும் பண்ணுறது அவருக்கு பேர் சீரியஸான நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இதில் ரிஃபார்ம் பண்ணி இந்த மாடலை வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டியது, போலீஸ் மேலே இருக்க வேலை பளுவையும் குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத் ஹவுஸ்லையும் அவர்களை மற்ற இதுலையும் போட்டு இருக்கிறதுனால தான் போலீஸுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான் இப்படி அவங்களுக்கு மென்டல் டென்ஷனில் தான் இது மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. என்னை பொறுத்த மட்டும் இது நீண்ட பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட வேண்டியது. போலீஸ் லாக்அப் மரணங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடப்பது என்பது இல்லாமல் செய்ய வேண்டிய நாள் மிக விரைவில் வரணும். அதற்கான முயற்சியை தமிழக முதலமைச்சர் எடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து காவல்துறைக்கும் அதற்குள்ள ஃபெசிலிட்டிஸை காவல்துறைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். எப்போ சர்வர் கொடுக்குறாங்க? யாரு கொடுக்குறா? என்ன சர்க்குலரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க மாணவர்களுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காகவும் போராட்டத்தினால பயந்து போயிருக்க அமித்ஷாவும் மோடியும் மாணவர்களுடைய போராட்டத்தினால பயந்து போயிருக்காங்க. சிஜே டெல்லியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய உரிமை என்பது போராடுவதற்கு உரிமை, அரசியல் உரிமை அவர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் என்பதும் இப்போ ஜார்க்கண்ட்ல எப்படி ராஞ்சியில் நடந்துச்சோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிக்கிறது எங்களுடைய கருத்து. மாணவர்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க நேர்மை கல்வி அளிப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிக்கத்தக்கது. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் திண்டுக்கல் எம்பி அவர்கிட்ட பேசினேன், மதுரை எம்பி அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர்கள் அந்த தாசில்தார் ஐயாசாமி வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க தமிழக அரசு. கலெக்டர் வந்து அதை வந்து டிஆர்ஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அவர் மேலே துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட இப்படி தாசில்தார்கள் வந்து அரசியல் கட்சிகளில் வந்து பிரிட்டிஷ்கார ஸ்டைலில் நடத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைக்கின்ற மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள். அவர்கள் போராட்டம் அறிவித்ததுக்காக தாசில்தார் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆள் டீட்டெயிலை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது வந்து பிரிட்டிஷ்காரத்தை வேற அந்த தாசில்தார் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அந்த தாசில்தார் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபரோட விடக்கூடாது, அவர் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி ரிப்பீட் ஆகாம பார்த்துக்க வேண்டியது வருவாய்த்துறையினுடைய கடமை. இது ஒரு எப்பவுமே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும்போது நடக்கிற ஒரு யூஸ்வலான பேட்டர்ன். எந்த ஒரு சிஸ்டம் ஒரு புது அரசு வந்த உடனே பழைய அரசு ஒரு வருஷத்துக்கு இந்த ஓடும். ஒரு வருஷத்துக்கு இப்போ பாஜகலாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆனாலும் நேரு தான் காரணம்னு இருக்காங்க. அதனால என்னன்னா இது நம்ம ஒரு சிஸ்டமாட்டிக் ஒரு பிரச்சனை. இது கொஞ்ச நாள்ல சரியாருன்னு நினைக்கிறேன். இது கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல பதில் டோன் மாறும் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகுவதற்கு திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவு தர்றோம். தமிழ்நாட்டில் போதை என்பது போதைப் பொருட்களும் சாதாரணமாக பள்ளிகளில் கிடைக்கிறதும், அதுவும் ரூரல், மதுரையை விடுங்க, ரூரலில் இருக்க பள்ளிகளில் கூட அது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு வேற வேற விதமாக. அதை எல்லாத்தையும் தடுக்க வேண்டியது, குறையோடி கிடக்கின்ற இந்த கொடுமையை கிளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். தமிழக முதலமைச்சர் அதற்கான சரியான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காரு. அதற்கு நாம் அனைவரும் உதவி செய்யணும். எதிர்கட்சி தலைவரும் உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்து தான் மாற்ற முடியும். நம்முடைய குழந்தைகளை போதையிலிருந்து காப்பது நம்முடைய கடமை. இதற்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். கர்நாடகத்தினுடைய கேரளாவில் இதே மாதிரி
ட்ரக் ஃப்ரீ கேரளாங்கிற ஒரு கேம்பெயினை உருவாக்கியிருக்காங்க. கர்நாடகாவும் அதுக்கான கேம்பெயினை உருவாக்கிருக்கு. இந்த 3 மாநிலங்களும் தெலுங்கானாவும் இதில் சேரணும், தெலுங்கானாவும் சேர்ந்து ஆந்திராவும் சேர்ந்து இது மொத்தமாக இந்த மாநிலங்கள் எல்லாரும் மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரக்குக்கு எதிரான ஒரு போரை நடத்தணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் மிக மிக முக்கியமானது. இந்த ட்ரக்கிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பெரிய விதத்தில் இந்தியா தென் தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டை இதை காக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருந்தாலும் லோக்கல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மதுரையா இருந்தாலும் சரி, மற்ற இடங்களா இருந்தாலும் சரி, விருதுநகரா இருந்தாலும் சரி, காக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. போதை இல்லாத தமிழ்நாடு உருவாவதற்கு அனைவரும் சேர்ந்து உழைக்கணும். காங்கிரஸ் பேடிஎஃப் ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் 3-4 பிரிவா பிரிஞ்சு கிடக்குது. நீங்க மாநில தலைவரா வந்திருக்கீங்க, ஒருங்கிணைக்க என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? காங்கிரஸ்ல 0 கோஷ்டி, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ்ல, ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ் இருக்கு. அது ராகுல் காந்தி கோஷ்டி. ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸுடைய தலைவர். ராகுல் காந்தி தான் எல்லாமே. அந்த பழைய கணக்கு நீங்க பேசிருக்கீங்க, அந்த கொஸ்டின் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். 83வது சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற போறது ராகுல் காந்தியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதற்காக தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம். போஸ்டிகள் இல்லாத காங்கிரஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஒரு நேர்மையான அமைச்சர்களை கொண்ட கட்சியாக இருக்கு. சரியா? நூத்தி 145 பட்டாசு ஆலைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூடப்பட்டுருச்சு. இப்ப 134 ஆலைகளை முந்தாநாள் 3 நாளைக்கு முன்னாடி திறக்க வச்சிட்டாங்க. அதனால என்னன்னா சிறு சிறு இன்ஸ்பெக்ஷன் போய் அதிகாரிகள் 3 விதமான லைசன்ஸ் இருக்கு விருதுநகர். ஒன்று டிஆர்ஓ லைசன்ஸ், ஒன்று சென்னை லைசன்ஸ், ஒன்று நாக்பூர் லைசன்ஸ். டிஆர்ஓ லைசன்ஸும் சென்னை லைசன்ஸ்லையும், சென்னை லைசன்ஸும் நாக்பூர் லைசன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில வருது. டிஆர்ஓ லைசன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட கையில வருது. அந்த டிஆர்ஓ லைசன்ஸ்லையும் சென்னை லைசன்ஸ்லையும் மூடப்பட்ட 134 ஃபேக்டரிஸை திறந்துட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதனால இப்பொழுது எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறேன். அதிகாரிகளும் அந்த ஓனர்ஸும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பட்டாசு தொழில் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்முடைய அதிகாரிகளும் பொறுப்போட நடந்துக்கணும். இந்த 3 சேர்ந்து தான் அந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் மழை பெய்யாத வருஷமா தெரியுது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்க காலத்துல விருதுநகர் மாவட்டத்துல பட்டாசை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பட்டாசு ரொம்ப முக்கியங்கிற கவனத்தோட இந்த 3 சேர்ந்து பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கலெக்டர் மாவட்ட ஆட்சியரமும் அதுக்காக பேசியிருக்கேன். அந்த தொழில் செய்கிறவர்கிட்டையும் தொழிலாளர் நண்பர்கிட்டையும் பேசியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்துதான் அது சரி செய்யும். அதுதான் இப்ப திறந்துட்டாங்கல்ல 134 ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அதை சரி பண்ணணும். வயலேஷன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். வயலேஷன்ஸ் இருந்தாலும் உயிர் பத்திரிகையாளர் நீங்க தான் போய் மயக்க முடிச்சு எல்லாமே குண்டு வெடிப்பு, சிவகாசியில் குண்டு வெடித்தது, 3 பேர் மரணம் தருவோன்னே உயிர் எல்லாருக்கும் பதக்கமாயிருக்கு. அதனால இந்த வெடி விபத்து இல்லாத சிவகாசியை உருவாக்குறதும் இந்த பட்டாசு தொழிலை பாதுகாப்பான தொழிலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல பட்டாசுடைய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, பட்டாசு தொழில் வளர்வதும் ரொம்ப முக்கியமானது. இதற்கு அதிகாரிகளுடைய பங்களிப்புகளும் ரொம்ப முக்கியமானது. இதுல லஞ்சம் ஊழல் இல்லாம பாத்துக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல பட்டாசு தொழில பாதுகாப்பாகவும் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். ரைட்டா?